இந்தியா இங்கிலாந்து மோதும் 5 போட்டி கொண்ட T20 சீரீஸ் வந்துட்டு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? டுடே இரவு 7 மணிக்கு கொல்கத்தா மைதானத்தில் நடைபெற உள்ளது. இந்த சூழலில் வந்துட்டு நிருபர்களை வந்துட்டு சூரியகுமார் சந்திச்சார். அண்ட் வேறு லெவலில் சக்கட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. சக்கையாக புளிய போகிறாங்க என்றே சொல்லலாம் டீம் இந்திய பேட்டர்ஸ். ஓகேவா? இங்கிலாந்து வந்துட்டு அலறி இருக்காங்க, சிதறி இருக்காங்க. ஏன்னா சிக்ஸர் சிதறப்போது அஸ்திவாரம் கரெக்டாக இருந்தால் பில்டிங் ஆட்டோமேட்டிக்காக சிறப்பாக இருக்கும். ஓகேவா? அஸ்திவாரத்தை செம்மையாக ஸ்ட்ராங் பண்ணணும். அப்படிதாங்க சூரியகுமார் யாதவ் பண்ணியிருக்காரு. ஸ்கை வானமே எல்லை, அந்த மாதிரி எல்லையற்ற ஒரு செயலை பண்ணியிருக்காரு என்றே சொல்லலாம். ஓகே, முதல் T20 மேட்ச் கொல்கத்தாவில் டுமாரோ இரவு 7 மணிக்கு நடைபெற உள்ளது. இந்த சூழலில் வந்துட்டு அதாவது நிருபர்களை சந்திச்சார் சூரியகுமார் யாதவ். பிளேயிங் லெவனை கேட்டாங்க. பிளேயிங் லெவனை வந்துட்டு மென்ஷன் பண்ணாருங்க. அதை விட ஒரு மிகப்பெரிய திருப்பம் என்னன்னா, அதாவது ருத்ராஜ் கெய்க்வாட் வந்துட்டு பேக்கப் பிளேயராக போயிருக்காரு. இவருக்கு ஜூரலுக்கு பதில், ஏன்னா 2 பேருமே விக்கெட் கீப்பர் தான். இப்போ இவர் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்துட்டு முழு நேர விக்கெட் கீப்பர். ஓகே, இந்த சூழலில் நாளைக்கு அவர் பிளேயிங் லெவனில் விளையாடுவாரா அப்படின்னு கேட்கும்போது, நாளைக்கு விளையாடுவாராங்கிறது முதல் மேட்ச்சில் அது மிகப்பெரிய சந்தேகம் தான். ஆனால் ஒரு மிகப்பெரிய அதிரடி திருப்பம் இருக்குது, சர்ப்ரைஸ் திருப்பம் இருக்குன்னு சொன்னார். நிருபர்கள் அது என்னன்னு கேட்கும்போது, தொடக்க வீரர் காம்போவை வேற லெவலில் மாற்றுறாருங்க. அதாவது இது வந்துட்டு எதிரே பார்க்கல, இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை ஓய் அந்த மாதிரி பண்ணியிருக்காருங்க. அண்டு பிஜிடி டெஸ்ட் சீரிஸையே T20 ஃபார்மேட் மாதிரி விளையாண்டார். அந்த ஹேண்டில் மாற்றி ஸ்டார்க்கு அண்ட் பேட் கமின்ஸ் போட்ட ஓவரை 150 கிலோமீட்டர் வந்த வேகத்தில் ஹேண்டில் மாற்றி அந்த பேக்கில் சிக்ஸர் திருப்பினார். பார்த்தீங்களா, நம்ம ஹைதராபாத் ஹீரோ நிதிஷ் ரெட்டி. ஓகேவா? அந்த பையனுக்கு பயமே இல்லை என்று தான் சொல்லணும். இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலைன்னா பாருங்கள். பயிற்சி ஆட்டம் நடந்ததுங்க. கடைசி 2 பந்தில் 10 ரன் அடிக்கணும், ஒரு மேஜிக் பண்ணியிருக்காரு. அண்ட் அலறி இருக்கார் இங்கிலாந்து கேப்டன் ஜோஸ் பட்லர். இந்த பையனை அவுட் ஆகலைன்னா கதம் தானு. ஓகே, சூரியகுமார் யாதவ் இவனுங்க பயத்தை அப்படியே தக்க வச்சுக்கிறனும். ஏன்னா எதிரணி டீம் பயந்தாதான் நம்ம மேலே ஏறி ஜெயிக்க முடியுங்க. ஓகே, இந்த சூழலில் வந்துட்டு சூரியகுமார் யாதவ் ஒரு பிரில்லியண்டான மூவ் பண்ணியிருக்காரு. தொடக்க வீரர், அதாவது ஓப்பனிங் காம்போவில் வந்துட்டு சஞ்சு சாம்சன் அண்ட் நிதிஷ் ரெட்டி தொடக்க வீரர் இறங்க போகிறாங்க. அப்படி இல்லைன்னா நிதிஷ் ரெட்டி அபிஷேக் சர்மா ரைட் லெஃப்ட் காம்போ, இந்த காம்போவில் வந்துட்டு பயணிக்க போகிறாங்க. ஆனால் நிதிஷ் ரெட்டி தொடக்க வீரர் இறங்க போகிறாருங்க. ஃபுல் லைசன்ஸ் வந்துட்டு சூரியகுமார் யாதவ் கொடுத்துருக்காரு. இனி அடுத்து நகரப்புற T20 வேர்ல்டு கப்பை நிதிஷ் ரெட்டி தொடக்க வீரர் இறங்க போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. ஏன்னா இந்திய டீமில் எல்லாருமே ஃபினிஷர் தான், அதனால் இவர் ஃபினிஷர் ரோல் பார்க்கலாம் தேவையில்ல. அண்டு டொமஸ்டிக் லெவலில் இவர் தொடக்க வீரர் இறங்கி 27 பந்தெல்லாம் சதம் அடிச்சிருக்காரு நிதிஷ் ரெட்டி. அந்த வாய்ப்பை நீ வச்சுக்க. ஃபுல் லைசன்ஸு வீரேந்தர் சேவாக் மாதிரி முதல் பந்திலிருந்து ஒன்றால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கடா தம்பி அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருக்காருங்க. இது எனக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். இந்த வாய்ப்பை வந்துட்டு நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஒரு மிஷின் மாதிரி விளையாட போகிறேன். அதாவது SRH டீமோட மெசேஜ் என்னென்னா, ஐபிஎல்லை பொறுத்தவரை 400 ரன்னுக்கு மேலே ஸ்கோர் பண்ணணும் 20 ஓவரில். அதுதான் SRHோட இலக்கமாக நீங்கள் போன வருஷம் ஐபிஎல்லில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இப்போ நடக்க போகிற T20 போட்டியில் என்னோட இலக்கு 20 ஓவரில் 400-500 ரன் அடிக்கணும். டெஃபினட்டாக முதல் பந்திலிருந்து சிக்ஸர் பவுண்டரி பறக்கும். சூரியகுமார் யாதவ் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்காரு, ஓப்பனிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காரு. அதை டெஃபினட்டாக சாட்டிஸ்ஃபைட் பண்ணுவேன். நாளைக்கு பாருங்கள் என்னோட விஸ்வரூபம் வெளிப்படும் என்றும் வேறு லெவலில் பேசியிருக்காருங்க. அண்ட் ஜோஸ் பட்லர், லிவிங்ஸ்டன் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இவர் சும்மாவே காட்டுவார். இவருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தா டெஃபினட்டாக வந்துட்டு இங்கிலாந்து பவுலர் செதற போகிறாங்க சிக்ஸரில். அண்டு இந்த பையனை மட்டும் குயிக்காக பவர் பிளேக்குள்ளே விக்கெட் எடுத்துருங்க. ஒரு 10 பந்துக்குள்ளே விக்கெட் எடுக்கலைன்னா நம்ம வந்துட்டு பாதாளத்துக்கு போய் விடுவோம் என்றும் வெளிப்படையாக அவங்களோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. சூரியகுமார் யாதவோட இந்த நகர்வு கரெக்ட் தானா? நிதிஷ் ரெட்டி தொடக்க வீரரா, தோல் உரிப்பரா எதிரணி டீமை? உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.